ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பேஸ்ட் அப்பான் என்னோட ஒரு டெய்லி லைஃப் ரொட்டீனை ஒரு விலாகாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கத்திலிருந்து எந்திரிச்சதும் பண்ணுற வேலை பெட் அரேஞ்ச் பண்ணி கிளியர் பண்ணுறது தான். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பெட்டில் வைக்கலாம் அப்படின்னு இந்த குட்டி 2 பில்லோஸ் இருக்குல்ல, இது நான் வாங்கியிருந்தேன். பட் இப்போ யோசிக்கிறேன், இந்த 2 பில்லோ தேவையில்லை அப்படின்னு. நான் என்ன இன்டென்ஷனில் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு பெட்டில் நான் 2 பில்லோ, நார்மல் பில்லோ இருக்கும்ல, அது 2 வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக நம்ம ஒரு 2 பில்லோ இதுவும் வாங்குவோம் அப்படின்னு தான் யோசித்து ஒரு 2 பில்லோ வாங்கினேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தூங்கவே முடிய மாட்டேங்குது. அது ஃபேன்சியாக வைக்கிறதுக்கு வேணால் அழகாக இருக்கும். ஆனால் நம்ம அங்கே புரண்டு இங்கே புரண்டு தூங்கும்போது கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு மீட்டிங் இருக்குது. ஸோ டேரெக்டாக எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேண்டாம், மீட்டிங் போனால் போதும். ஸோ என்னோடய அக்காமடேஷன் பக்கத்துலேயே கார் வரும். ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனாலே போதும். அதனால் ரூமில் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும். அதனால் ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறேன். அண்ட் இப்போது டைனிங் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு எங்கிட்ட ஒரு சாஃப்டாக ஒரு பிளாங்கெட் மாதிரி ஒரு கிளாத் இருந்துச்சு, அதை போட்டுட்டு அண்ட் அதுக்கு மேலே எங்கிட்ட இருந்த திங்ஸை வச்சு சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஊரில் இருக்கும்போது இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, லைக் இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் இருக்கும்ல, இது என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒன் டே பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருந்தா கூட அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சதில்லை. ஆனால் ஒன்ஸ் நான் துபாய்க்கு வந்ததுக்கப்புறமா நான் இருக்கிறது ஷேரிங் ரூம் அப்படிங்கிறதுனால எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ வாஷ்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். சில ரூம்ஸில் பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. பட் நான் இப்போ இருக்கிற ரூமில் பை காட் கிரேஸில் எந்த கண்டிஷன்ஸுமே இல்லை. ஸோ அப்படி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்படி எனக்கு பிடிச்ச ஒர்க்கில் ஒன்று தான் இந்த ஆர்கனைசிங் ஒர்க்கு. அதுதான் இந்த டைனிங் ஏரியாவில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு ஒரு 11 o'clock போல் ஆஃபீஸ் மீட்டிங் போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஸோ மீட்டிங் இருக்கிற அன்னைக்கு நான் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துடுவேன். இது போக எனக்கு ஆஃபீஸில் பெண்டிங் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிட்டு வருவேன். இல்லை அப்படின்னா மீட்டிங் முடிச்சதும் டைரெக்டாக ரூமுக்கு வந்துடுவேன். ஸோ இப்போ துபாயில் ஹீட் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ அம்பர்லா எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு அம்பர்லா எடுத்துகிட்டு என் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலும் போட்டுட்டு அப்படியே நான் கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் ஆகும்போது ஈவினிங் அரவுண்ட் ஒரு 6:30 பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஆஃபீஸில் இருந்து வீக்கில் ட்வைஸ் எனக்கு மீட்டிங் இருக்கும். ஸோ மீட்டிங்க்கு எனக்கு பிளேசர் தான் போடணும். ஸோ அதுக்காக என்னோடய 1 year ஆயிடுச்சு நான் ஒரு பிளேசர் வாங்கி. ஸோ அது கொஞ்சம் பழசாயிருச்சு. ஸோ புதுசாக இன்னொரு பிளேசர் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸே இல்லை. நான் வேறு எங்கேயாச்சும் இனி பார்க்கணும், இங்கே எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுனால வாங்கலை. ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஒரு கெஃப்டீரியா போனேன். ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு போனேன். பட் பிளாக் டீ தான் சிம்பிளாக ஆர்டர் பண்ணேன். ஆனால் என்ன தண்ணியில் அந்த பிளாக் டீ போட்டாங்கன்னே தெரில. ஆம்பியன்ஸ் பார்த்து போனது, பட் சுத்தமாக நல்லா இல்லை. சரி, ஏதோ வாங்கினதுக்காக நான் குடிச்சிட்டு அப்புறமா வார வழியில் சூப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. எப்போவுமே ரூமுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் வேலை வீட்டுக்கு கால் பண்ணுறது. ஸோ வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஆடியோ கால், வீடியோ கால் எல்லாம் பண்ணி முடிக்கவே 1.5 hours ஆகும். ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு இன்றைக்கி ஏதாச்சும் சிம்பிளாக டின்னர் பண்ணலாம் அப்படின்னு டின்னருக்கு பரோட்டா அண்ட் சிக்கன் கிரேவி தான் பண்ணேன். பரோட்டா இங்கே ரெடிமேடாகவே ஒரு பாக்கெட்டில் கிடைக்கும். ஸோ அது வாங்கி ஜஸ்ட்டு நம்ம பேனில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். அண்டு சிக்கன் கிரேவி இன்றைக்கி பண்ணி வச்சேன் அப்படின்னா நாளைக்கும் எனக்கு இது எடுத்துக்கலாம்.
ஸோ அதனால் சேர்த்து சிக்கன் கிரேவியும் பண்ணியாச்சு. இது வந்து ஷேரிங் ரூம் அப்படிங்கிறதுனால ஒரு டெடிக்கேட்டடாக குக்கிங் வீடியோ ஷேர் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா ஏதாவது நான் குக் பண்ணுறத ஷேர் பண்ணுறேன். பட் வேறையும் பர்சன்ஸ் குக் பண்ணும்போது இடையில நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அது அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ், அது நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. தட்ஸ் வே நான் வந்து குக் பண்ணுறத வீடியோ எடுக்கலை. நான் வந்து குக் பண்ண கிச்சனுக்கு போகும்போது அங்கே வேறு யாரும் குக் பண்ணிட்டு இருக்கலை அப்படின்னா அப்பப்போ ஏதாச்சும் குக்கிங் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இப்போதைக்கு என்னால் வந்து குக்கிங் வீடியோஸ் ரொம்ப டெடிக்கேட்டடாக எதுவும் ஷேர் பண்ண முடியாது. அண்ட் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட்டான ஒரு வீடியோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.